ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா ரொம்பவே காரசாரமான சூப்பரான டேஸ்ட்ல வித்தியாசமான ஃப்ளேவர்ல சிக்கன் மசாலா எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி ரொம்ப கிரேவியாவும் இல்லாம ரொம்ப ட்ரையாவும் இல்லாம ரெண்டுக்கும் நடுவுல உள்ள ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கும். நாங்க இருக்க இடத்துல நிறைய பேருக்கு பிடிச்சமான ஒரு சிக்கன் ரெசிபி. இதோட பேர் தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவோட கடைசியில இதோட பேர் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இது சப்பாத்தி, பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ் கூடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் அம்மா ஸ்பைசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த சிக்கன் ரெசிபிக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. 1/2 கிலோ சிக்கனோட அளவு தான் சொல்கிறேன். 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு துளி கூட சிக்கன்ல தண்ணி இல்லாம வடிகட்டிட்டு எடுத்துக்கிறணும். எலும்போடு உள்ள சிக்கனை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வாங்கியிருக்கேங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேங்க. கூடவே 3/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஃபஸ்ட்டு சிக்கனுக்கு இந்த அளவு தாங்க பொடி சேர்த்துக்கிறேன். இந்த பொடியெல்லாம் சேர்த்துட்டு சிக்கனோட எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது இதை ஒரு மூடி போட்டு அடைச்சி வச்சு ஊற வச்சுக்கிறலாம். குறைஞ்சது 1 மணி நேரமாவது சோக் பண்ணி ரெஸ்ட்டில் வச்சுருக்கணுங்க. இப்போது 2 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் சிக்கனில் மசாலாலாம் பரட்டிட்டு ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட்டும் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆச்சு. ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். இந்த சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கிறேங்க. ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுனால பொரிக்கிறதுக்கு தேவைப்படுற அளவு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக அதிகமாக எண்ணெய் சேர்த்து சிக்கன் 65 மாதிரி கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது நம்ம சேர்த்த எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. இதில் சிக்கன் துண்டுகளை சேர்த்துட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறணும். சிக்கன் நல்லா வெந்து 2 பக்கமும் கிறிஸ்பியாக வர்ற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கிறணும். ஒரு சைடு வெந்துருச்சு, இதோட கலரும் நல்லா செவந்து வந்துருச்சு. அடுத்த பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா இந்த பக்கத்தில் பொரிச்சாச்சு. இதோட எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துக்கிறேன். மீதம் இருக்க சிக்கனையும் இதே மாதிரியே ஃப்ரை பண்ணிக்கிட்டேங்க. நம்ம திரும்பவும் சிக்கனை வேக வைக்க போகிறதில்ல, அதனால ஃப்ரை பண்ணுற இந்த நேரத்திலே சிக்கன் முழுவதும் நல்லா வெந்து வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கிறணும். இப்போ எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்ததா ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு சிக்கன் பொரிச்ச எண்ணெயிலேருந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. இந்த எண்ணெய் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும். 3 வரமிளகாயை 2ஆ உடச்சி வச்சிருக்கேங்க. இதை சூடான எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறணும். மிளகாயை ஃப்ரை பண்ணுறது சிக்கனில் லாஸ்ட்டில் சேர்க்கறதுக்காக தாங்க. இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. மிளகாயை வெளியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அடுத்ததாக 35லேருந்து 40 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க. இதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க. சின்ன வெங்காயம் மட்டும்தான் சேர்க்கணும். உங்ககிட்ட இல்லாட்டி 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சீக்கிரம் வெந்து வரதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேங்க. இதை நல்லா வதக்கிக்கிறலாம். வெங்காயத்தை எந்த அளவு வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க. இதில் ஒரு பச்சை மிளகாயை 2ஆ கீறிட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை இந்த பக்குவத்தில் வதக்கியாச்சு. அடுத்ததாக 3/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டு வதக்கி விட்டுறணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போன பிறகுதான் மசாலா பொடியெல்லாம் சேர்க்கணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கிறேங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். நம்ம சேர்த்த பொடியோட பச்சை வாசனைலாம் போன பிறகு இனி நம்ம சேர்க்க வேண்டியது வத்தல் மிளகாங்க. அதாவது வரமிளகாயை மிக்சியில் 1-2 அரைச்சிட்டு சேர்த்துக்கணும். இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட காரத்தை பொறுத்து சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் ரெசிபி நல்லா ஸ்பைசியாக இருக்கும், அதனால உங்களோட கார அளவை பொறுத்து கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் வரமிளகா பொடிச்சதை சேர்த்துக்கிறேங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அடுத்ததாக 4 டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ் சேர்த்துக்கிறேங்க. இந்த டொமேட்டோ கெச்சப் உங்ககிட்ட இல்லாட்டி 2 தக்காளியை கட் பண்ணிவிட்டு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக லெமன் சாறு, உப்பும் ஜீனியும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு
இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிறலாங்க. இப்போ தக்காளி சாஸை சேர்த்துட்டு 1 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கிறணும். அடுத்ததாக கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறலாம். 3/4 கப் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பையும் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கிறலாங்க. இப்போ எனக்கு குறைவாக இருக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இனிமேல் அதிக நேரம் கொதிக்க வச்சு வத்த விடக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனை சேர்த்துக்கிறலாம். இதை நல்லா கலந்து விட்டுறணுங்க. இந்த கிரேவி சிக்கனில் எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்ச வரமிளகாயை சேர்த்துக்கிறலாம். கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் 1/4 டீஸ்பூன் எலுமிச்சை சாறும் சேர்த்துக்கிறலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். சிக்கன் கிரேவியோடு சேர்ந்து நல்லா சூடாகி வரணும். இந்த சிக்கன் நல்லா ரோஸ்டான பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ரெசிபி கொஞ்சம் காரமாக தாங்க இருக்கும். உங்கள் காரத்தை பொறுத்து மசாலா பொருட்களை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியோட பேர் சிக்கன் கொண்டாட்டங்க. கீ ரைஸு, ஃப்ரைட் ரைஸு, சாம்பார் சாதம், சுட சுட சப்பாத்தி கூடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.